ஷேய் பிஸ்டோ பிரமா இல்லை கணக்கு கேட்டுக்கோப்பா. தாய் இந்தியா நாடு முழுவதும் நீதிபதி சேர்ச்சி கோட்டார் பூரா கேட்டுக்கோ. பத்திரப்பதிவு வெளியில் வென்றிருக்கு, கணக்கு உள்ளே எப்போயோ போட்டாச்சு. இப்போ உள்கணக்கு வெளிக்கணக்கு, இந்த கணக்கு வந்தால் தான் கணக்கை பிடிக்க முடியும். தப்பு சேரவனை ரொம்ப சிக்கல்ல மாட்டுவான்ப்பா. ஆஹா ஓஹோ பேப்பரை வச்சு விளையாட்டு, பயங்கர விளையாட்டு விளையாண்டு வீசி விளையாண்டு பேங்கில் வீசுதான். அவன் வெளியில் வந்து வீசி பூமி அழிக்கான். எப்பா உயிர் வாழ்கிறதுக்கு என்னப்பாங்கிற கேள்வி கேட்காரு. அழிச்சு வச்சுருக்கான். இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? நிர்வாகம் நீதிமன்ற கோர்ட்டில் நிர்வாகம் பார்க்கணும், பூமியில் இறங்கி பார்க்கணும், நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆணுமென்னு பார்க்கணும். எல்லாமே ஜட்ஜி பூரா டெல்லியிலும் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பார்க்கணும், ஒவ்வொரு மாநிலமாக பார்க்கணும். என்ன காரணம்? இவன் அரசு இவன் எல்லாம் கள்ளத்தடம் கலாணிப்பே கள்ளத்தனம் கவுடத்தனம். அவன் பொண்டாட்டிமார்களுக்கு நிறையா சேர்க்கணும், இடம் சேர்க்கணும், காகித பேப்பர் வெளிநாட்டில் போய் இடம் வாங்கி போடணும், விமானத்தை வாங்கி விடணும், கப்பல் வாங்கி விடணும். எல்லாம் நாசம் பண்ண வந்த வேக இந்த செம்மத்தில் ஆஹா ஓஹோ பேப்பர் ஆசை. அதுதான் பேப்பர் கணக்கு போடுதார். புரியுதாப்பா? அப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா? பேப்பர் எங்கே பிடிக்காரு? பத்திரப்பதிவில் வீசி எரிஞ்சிருப்பான். வீசி எரிஞ்சு இடத்த வாங்கி நக்கி கொண்டே இருக்கான். அச்சடித்த பேப்பர் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் மாநில வாரியை விட்டுட்டான். விட்டு எல்லா மாநிலத்திலையும் அரசியல்வாதி வீசுன்னு வீசிட்டு அந்த காகித பணம் பேப்பர் எல்லா இடத்துலையும் விளாண்டு பூமி அழிக்கான். இதுதான் கணக்கு. இந்த முற்றுப்புள்ளி இங்கே பிடிக்காரு. எங்கே? பத்திரப்பதிவு வெளியில் வென்று உள்கணக்கு வெளிக்கணக்கு, உள்கணக்கு வெளிக்கணக்கு, வெளிக்கணக்கு உள்கணக்கு. உள்கணக்கு ஏற்றிட்டார். இப்போ வெளிக்கணக்கு எடுக்கணும். வெளிக்கணக்கில் எடுக்கல தான் உள்ளே மாட்டுவான். கணக்கு எடுக்கல பெப்பமா யார்? வென்று. அடுத்தாப்புல பத்திரப்பதிவு சார் உட்காந்துருக்கானா? ஒவ்வொரு பத்திரப்பதிலும் மாற்றி மாற்றி போடுவான். ஒரு 2 மாதம் இருப்பான், 1 மாதம் இருப்பான், இப்படியே மாற்றி மாற்றி தள்ளிக்கிட்டே இருப்பான். என்ன காரணம்? இவனுக்கு கமிஷன் போகணும், எம்எல்ஏ போகணும், எம்பி போகணும், மந்திரி போகணும், முதலமைச்சர் போகணும். ஏன்னா விற்கிறத உட்கார வச்சுருக்கான்ல. இது எந்த கணக்கு எப்படி கொண்டு வராருன்னு பார். இந்த கணக்கு எப்படி வெளியே விடுதாரு பாருப்பா. கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆணு பண்ண எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சு வச்சுக்கான் பார்த்தியா? அவன் பொண்டாட்டிமார்களுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே அட்டியில் போட்டு அடுக்கி அப்படி விளக்கி காட்டுதான். அவன் பேரன் பேத்தி கொள்ளு பேரன் வரைக்கும் விளக்கி உள்ளே விட்டு காட்டுதான். ஒரு உடம்புக்கு உழைப்பு இல்லாமல் 2ஆம் நம்பராக திருச்சி நாசம் பண்ணி ஓடுதான். ஏம்மா இதெல்லாம் கணக்கு எவ்வளோ பெரிய கணக்கு துல்லியமாக போடுதாரு. இதவே நீதிமன்றத்தில் கேட்கலனா அது குற்றத்தில் குற்றம், குற்றமான குற்றம். புரியுதா? புரிஞ்சுக்கோங்கப்பா. கணக்கு போட்டாச்சு. வழக்கறிஞர் நல்லா காட்டுக்கோ. போட்டாரா? போட்டு தாக்கி எடுத்து போடுவார். கணக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கார். கணக்கு ஒவ்வொன்றும் கணக்கு விட 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 சிட்டி கிராமம் ஈரக்கோலையை நடுங்க விடுவார். அப்போ தான் நடுங்குவான். ஆணும் பெண்ணும் நடுங்கி வீட்டுக்குள்ளே பம்மி கிடக்கும். புரியுதா? இப்போதைக்கு ஆட்டத்தில் இருக்குது. இங்கிட்டு காலை தூக்கி போடவா, அங்கிட்டு காலை தூக்கி போடவா, அங்கிட்டு ஓடவா, நெல்லை மாவட்டத்துக்கு ஓடவா, சென்னை மாவட்டத்துக்கு ஓடவா, கன்னியாகுமரிக்கு ஓடவான்னு ஆணு பெண்ணு தவிக்கிட்டு ஓடுது. பூரா அந்த பேப்பர் வச்சு 4 வீலர் 2 வீலர் பறக்கு, விமானத்தில் பறக்கு, பஸ்ஸில் பறக்கு, அசிங்கம் பண்ணதுக்கு, அகம்பாதம் பண்ணதுக்கு. அப்போ பிடிச்சி கிட்டி போட்டால் எங்கே கட்டி போடுவார்? கிட்டி போட்டு உட்கார வைப்பார். அப்போ தான் தெரியும் உணவுனா என்ன, சாப்பாடு உணவுனா என்ன. ஆடு மாடு கோழி பொருளை தின்னலடா, அந்த தின்னதை கக்க வெளியே விடுவார். அடிக்கிற அடியில் பிதிக்கி எடுப்பார். உள்கணக்கு வெளிக்கணக்கு, வெளிக்கணக்கு உள்கணக்கு. உள்கணக்கு நீதிமன்றத்தில் ஏற்றிட்டார். நீதிமான் கணக்கு எல்லாம் தாய் இந்தியா நாடு முழுவதும் ஏற்றிட்டார். இப்போ வெளிக்கணக்கு எடுக்கார். இராணுவ தளபதியாக ஐயா உட்காந்துருக்காரு. இராணுவ படையை வச்சு கணக்கு எடுக்கல. ஒட்டை செதுக்கிடுவாங்க, ஒட்டை கசைக்கிடுவாங்க, புழிஞ்சு எடுத்து போடுவாங்க. ஆணும் பெண்ணும். ஏப்பா பத்திரம் போட்டிருக்கான், பொண்டாட்டி பேருக்கு இத்தனை ஏக்கர், இத்தனை வீடு, மவன் பேரன் பேத்தினடா உழைச்சிச்சாங்கடா உன் வாரிசு. இப்போ பூரா மகங்கள் பேரில் எழுதியிருக்கான். இப்போ உழைக்க 10 வயசு 15 வயசு 20 வயசு 30 வயசில் 25 வயசு 20 வயசில் எழுதி வச்சுருக்கான். சொத்து இடத்த பூரான், வீடு வாசலில் பூரான். இது எவ்வளோ பெரிய தப்பு. கொண்ட விளக்க மாதிரி செருப்புட்டே அடிக்கணும். என்ன எழுதி கொடுத்தவன், எழுதி வாங்கினவன், எழுதி பந்தாவாக அடித்தவனை பூரா என்ன செய்யணும்? கொண்ட விளக்க மாதிரி செருப்பை கொண்டு அடிக்கணும். கால் சத்தியம்டா.